everyone, welcome to Kavibala'sAcademy. இன்னைக்கு நாம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிபிஎஸ்சியோட கிளாஸ் 8 I Need You இங்கிலீஷ் புக்கிலேருந்து சாப்டர் 1 த பெஸ்ட் கிறிஸ்மஸ் ப்ரெசன்ட் இன் த வேர்ல்ட் இந்த லெசனோட பார்ட் 1 வீடியோவை தான் பார்க்க போகிறோம். ஸோ லெசனுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட புக்கில் சில ஈவெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, டேட்ஸ் கொடுத்துருக்காங்க. என்ன டேட்டுன்னு சொல்லி நம்ம என்ன பண்ணணும் சொல்லணும். Before you read, there are some dates or periods of time in the history of the world that are so significant that everyone knows and remembers them. The story you will read mentions one such date and event. A war between the British and the Germans in 1914. So can you guess which war it was? இது என்ன வார் 1914 நடந்தது? என்ன வாருன்னு தெரியுமா? எஸ், தட் இஸ் வேர்ல்ட் வார் 1. அது எப்போ நடந்ததுன்னா 1914 to 1918. இப்போது இந்த டேட்ஸில் என்னெல்லாம் ஹிஸ்ட்ரியில் ஈவெண்ட் நடந்ததுன்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் 4th July 1776 அன்றைக்கி என்ன நடந்தது அப்படின்னா அமெரிக்கா தன்னோட இண்டிபெண்டன்ஸை டிக்ளேர் பண்ணாங்க. நெக்ஸ்ட் 17th December 1903 அன்றைக்கி வில்பரும் ஆர்வெல் ரைட் பிரதர்ஸ்ன்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம்ல, அவங்க தங்களோட ஃபஸ்ட் ஃப்ளைட்டை 120 ஃபீட்டுக்கு 12 செகண்ட்ஸ்க்கு பறக்க விட்டாங்க. 6th August 1945 அன்றைக்கி என்ன நடந்தது அப்படின்னா அட்டாமிக் பாம் ஹீரோஷிமா, ஜப்பானில் இருக்க ஹீரோஷிமா மேலே ட்ராப் பண்ண டே. ஸோ ஹீரோஷிமா டே. 13th January 1948 அன்றைக்கி அசாசினேஷன் ஆஃப் மகாத்மா காந்தி. 12th April 1961 அன்றைக்கி யூரி ககாரின் became the first human to orbit the earth. ஓகேவா? நெக்ஸ்ட் 20th July 1969 அன்றைக்கி நீல் ஆம்ஸ்ட்ராங் அவர் என்ன பண்ணார்னா ஃபர்ஸ்ட் ஹியூமன் டு செட் ஃபுட் ஆன் த மூன். ஓகேவா? ஸோ இந்த டேட்டெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ நம்ம லெசனுக்கு போகிறதுக்கு முன்னாடி அதில் இருக்க கேரக்டர்ஸ் பார்க்கலாம். ஆத்தரோட நேம் என்ன? மைக்கேல் மார்ஃபர்கோ. ஃபர்ஸ்ட் கேரக்டர் ஜிம் மேக்ஃபர்சன். இவர் கேப்டன் ஆஃப் பிரிட்டிஷ் சோல்ஜர்ஸோட கேப்டன். கோனி அவங்க ஜிம் மேக்பர்சனோட ஒய்ஃப். ஹான்ஸ் உல்ஃப் இவர் கேப்டன் ஆஃப் ஜெர்மன் சோல்ஜர்ஸோட கேப்டன். ஃபர்ஸ்ட் லெசனில் பாருங்கள், த பெஸ்ட் கிறிஸ்மஸ் ப்ரெசன்ட் இன் த வேர்ல்ட். ஸோ டாப்பிக்கே பார்த்திங்கன்னா வேர்ல்டுலேயே ஒருத்தவங்க பெஸ்ட் கிறிஸ்மஸ் ப்ரெசண்ட்டை ரிசீவ் பண்ணியிருக்காங்க கிறிஸ்மஸ் அன்னைக்கு. ஸோ அது என்ன கிஃப்ட்டு, அது எப்படி அவங்களுக்கு பெஸ்ட்டாக இருந்தது, அதை தான் இந்த ஸ்டோரியில் பார்க்க போகிறோம். இந்த ஸ்டோரி 1914 நடந்த வேர்ல்ட் வார் 1 அந்த டைமில் நடந்த ஒரு ஸ்டோரி. So I spotted it in a junk shop in Bridgeford, a roll top desk. ஸோ நம்ம நரேட்டர் என்ன பண்ணுறார் அப்படின்னா ரோல் டாப் டெஸ்க், சாதா டெஸ்க் கிடையாது, அது நிறைய ட்ராயர்ஸ் இருக்கிற டெஸ்க், அது ரோல் டாப் டெஸ்க்குன்னு சொல்லுவோம். அந்த டெஸ்க்கை பிரிட்ஃபோர்ட்டில் இருக்க ஒரு ஜங்க் ஷாப்பில் ஃபைண்ட் அவுட் பண்ணுறாரு. ஜங்க் ஷாப்னால் செகண்ட் ஹேண்ட் திங்ஸ் எல்லாம் விற்கிற பிளேஸ்க்கு ஜங்க் ஷாப்புன்னு பேர். ஓகேவா? ஸோ அங்கே இருக்க த மேன் செட் இட் வாஸ் ஏர்லி 19th century அண்ட் ஓக். அங்கே இருக்க சேல்ஸ்மேன் சொல்கிறான் இது 19th centuryயோட ரோல் டாப் டெஸ்க், அப்புறம் இதை ஓக் ட்ரீயால் செஞ்சது அப்படின்ட்டு. ஐ ஹேட் வாண்டட் ஒன் பட் தே வேர் ஃபார் டூ எக்ஸ்பென்சிவ். ஸோ நம்ம நரேட்டருக்கு ஒரு ரோல் டாப் டெஸ்க் வேணும், ஆனால் இந்த ரோல் டாப் டெஸ்க் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது. எக்ஸ்பென்சிவ்னா காஸ்ட்லி.
This one was in a bad condition. The roll top in several pieces, one leg clumsily mended, scorch marks all down one side. ஸோ இந்த ரோல் டாப் டெஸ்க் ரொம்ப பேட் கண்டிஷனாக இருக்குது, ரொம்ப செவரல் பீசஸாக இருக்குது. ஒரு லெக் வந்து கிளம்சிலி உடஞ்சி போயிருக்கு. ஸ்காட்ச் மார்க்ஸ்னால் எரிஞ்சு போன அந்த மார்க்ஸ் அதெல்லாம் வேறு இருக்குது ஒன் சைடு. இட் வாஸ் கோயிங் ஃபார் வெரி லிட்டில் மணி. இதை வந்து ரொம்ப கம்மி விலைக்கு தான் விற்கணும், ஆனால் அந்த சேல்ஸ்மேன் அதிகமான ரேட் சொல்கிறாரு. ஐ தாட் ஐ குட் ரீஸ்டோர் இட். ஸோ திரும்பவும் நான் இதை ரிப்பேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். நம்மளோட நரேட்டர் இதை திரும்பவும் ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாரு. இட் வுட் பி அ ரிஸ்க், அ சேலஞ்ச், பட் ஐ ஹேட் டு ஹேவ் இட். ஸோ இந்த வேலை வந்து அதை ரிப்பேர் பண்ணுற வேலை ஒரு ரிஸ்கானதாக இருக்கும், அப்புறம் இது வந்து சேலஞ்சிங் ஒன்னாக இருக்கும் எனக்கு, ஆனால் நான் அதை பண்ணியே தீருவேன் அப்படின்னு சொல்கிறார். ஐ பெய்டு த மேன் அண்ட் ப்ராட் இட் பேக் டு மை ஒர்க் ரூம் அட் த பேக் ஆஃப் த கேரேஜ். ஸோ அதை நான் காசு கொடுத்து வாங்கி அதை எடுத்துகிட்டு போய் என்னோடய ஒர்க் ரூம் எங்கே இருக்குன்னா கேரேஜ்க்கு பின்னாடி இருக்குது. ஒர்க் ரூம்னால் வேலை செய்கிற இடம். ஸோ அங்கே வந்து நான் அதை எடுத்துகிட்டு போய் ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஐ பிகன் ஒர்க் ஆன் இட் ஆன் கிறிஸ்மஸ் ஈவ். கிறிஸ்மஸ் ஈவ்னா கிறிஸ்மஸ்க்கு பிஃபோர் டே, முன்னாடி நாள். ஸோ அப்போவே அவர் வந்து ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டார். ஐ ரிமூவ் த ரோல் டாப் கம்ப்ளீட்லி அண்ட் புல்ட் அவுட் த ட்ராயர்ஸ். ஸோ அதில் நிறைய ட்ராயர்ஸ் இருக்குன்னு சொன்னால ரோல் டாப் டெஸ்கில் அதில் இருக்கிற ஒரு ட்ராயர்ஸையும் இழுத்து பார்க்குறார். ஸோ மேலே இருக்க ரோல் டாப்பை கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிட்டார். த வெனீர் ஹேட் லிஃப்டட் ஆல்மோஸ்ட் எவ்ரிவேர். ஸோ வெனீர் மீன்ஸ் ஒரு a thin layer of decorative wood on furniture of cheap wood separator. ஸோ டெக்கரேட் பண்ணுறதுக்காக சீப் வுட்டை பார்ட்டிஷனாக வச்சுருப்பாங்க இல்லையா, அதுதான் வெனீர். ஸோ அதை வந்து பார்க்குறார், லிஃப்டட் எடுக்கிறார். Looked like water damage to me. Both fire and water had clearly taken their toll on this desk. ஸோ அந்த டெஸ்க் வந்து போத் ஃபயராலையும் வாட்டராலையும் டேமேஜ் ஆயிருக்கு. த லாஸ்ட் ட்ராயர் வாஸ் ஸ்டக் ஃபாஸ்ட். ஸோ லாஸ்ட் ட்ராயர் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா ஸ்டக் ஆயிருந்தது, டைட் ஆயிடுச்சு, இழுக்கவே முடியல அவரால். ஐ ட்ரைட் ஆல் ஐ குட் டு ஈஸ் இட் அவுட் ஜென்ட்லி. ஸோ அதை நான் என்ன பண்ணுறேன், பொறுமையாக அதை லூஸ் பண்ணி எடுத்தேன். இன் த எண்ட் ஐ யூஸ்ட் ப்ரூட் ஃபோர்ஸ். கடைசியில் நான் என்ன பண்ணேன், ப்ரூட் ஃபோர்ஸ் மீன்ஸ் கிரேட் ஃபோர்ஸ், ரொம்ப ஃபோர்ஸ் கொடுத்து அதை இழுத்துட்டேன். ஐ ஸ்டக் இட் ஷார்ப்லி வித் த சைட் ஆஃப் my fist and the drawer flew open to reveal a shallow space underneath a secret drawer. ஸோ ஒரு சீக்ரெட் பிளேஸு, அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா ஒரு சீக்ரெட் ட்ராயர் இருந்தது. There was something in there. I reached in and took out a small black tin box. Sellotaped to the top of it was a piece of lined notepaper and written on it in shaky handwriting, Jim's last letter received January 25, 1915. ஸோ அந்த ஸ்மால் பிளாக் டின் பாக்ஸில் செல்லோ டேப் போட்டு என்ன ஒட்டி இருந்தது அப்படின்னா ஒரு பேப்பர், நோட் பேப்பர் இருந்தது. அதில் ஷேக்கி ஹேண்ட் ரைட்டிங்கில் என்ன எழுதியிருந்தது அப்படின்னா ஜிம்ஸ் லாஸ்ட் லெட்டர் ரிசீவ்ட் January 25, 1915 அப்படின்ட்டு எழுதியிருந்தது. டு பி பரீட் வித் மீ வென் த டைம் கம்ஸ். அப்புறம் அதில் வேறு என்ன எழுதியிருந்தது அப்படின்னா டு பி பரீட் வித் மீ வென் த டைம் கம்ஸ். ஸோ டைம் வரும்போது இந்த பாக்ஸையும் என் கூடவே சேர்த்து புதைச்சிடுங்க அப்படின்னு எழுதியிருந்தது. ஐ நியூ ஆஸ் ஐ டிட் இட் that it was wrong of me to open the box, but curiosity got the better of my scruples. It usually does. ஸோ அதை வந்து ஓப்பன் பண்ணக்கூடாது, மற்றவங்க பொருளை நாம் எடுக்கக்கூடாது அப்படின்றது எனக்கு தப்புன்னு தெரியும். ஆனால் என்னோட ஈகர்னஸ்
கியூரியாசிட்டி மீன்ஸ் ஈகர்னஸ். ஸோ அதனால் நான் வந்து அதை ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ எல்லாருமே அதை தானே பண்ணுவோம். இன்சைட் த பாக்ஸ் there was an envelope. ஸோ அந்த பாக்ஸ்குள்ளே என்ன இருந்ததுன்னா ஒரு envelope இருந்தது, லெட்டர். த அட்ரஸ் ரெட். அதில் என்ன அட்ரஸ் எழுதியிருந்ததுன்னா அந்த envelopeல மிஸ்ஸஸ் ஜிம் மேக்பர்சன், 12 காப்பர் பீச்சர்ஸ், பிரிட்ஃபோர்ட், டோர்செட். ஸோ இப்படி ஒரு அட்ரஸ் அந்த envelopeல எழுதியிருந்தது. ஸோ நம்ம நரேட்டர் என்ன பண்ணுறார் பார். I took out the letter and unfolded it. It was written in pencil and dated at the top. ஸோ அந்த unfolded அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. unfolded, foldedனா க்ளோஸ் பண்ணுறது, unfoldedனா பிரித்து பார்க்கறது. அந்த லெட்டரை பிரித்து பார்க்குறாரு. அதில் பென்சிலில் எழுதியிருக்காங்க. ஸோ அந்த லெட்டர் என்வலப்போட டாப்பில் என்ன டேட் போட்டிருந்தது அப்படின்னா டிசம்பர் 26, 1914. ஸோ டிசம்பர் 25 கிறிஸ்மஸ் எல்லாருக்குமே தெரியும். ஸோ டிசம்பர் 26 அன்னைக்கு இந்த லெட்டரை எழுதியிருக்காங்க. ஸோ கிறிஸ்மஸ்க்கு அடுத்த நாள். இப்போ அந்த லெட்டரை பார்ப்போமா, அதுக்குள்ளே என்ன எழுதியிருக்காங்கன்ட்டு. டியரஸ்ட் கோனி, I write to you in a much happier frame of mind because something wonderful has just happened that I must tell you about at once. ஸோ நான் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் இப்போது. ஸோ கண்டிஷன், ஃப்ரேம்னா அவங்களோட கண்டிஷன். மைண்ட் எப்படி இருக்குது, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போது நான் இதை உனக்கு சொல்லியே ஆகணும். என்ன அப்படின்னா, we were all standing in our trenches yesterday morning. So trenches means hole. ஒரு பெரிய ஹோல் கிரவுண்டில் தோண்டிட்டு அந்த ஹோலில் வந்து ஆர்மி சோல்ஜர்ஸ் எல்லாம் உள்ளே பதுங்கி இருப்பாங்க இல்லையா, அந்த பிளேஸ்க்கு பேர் தான் ட்ரென்ச்சஸ். ஸோ we were all standing in our trenches yesterday morning. That was Christmas morning. It was trip and quite all about as beautiful a morning as I have ever seen, as cold and frosty as a Christmas morning should be. So Christmas morning அது. ஸோ பிளேஸ் வந்து டிசம்பர் மந்த். ஸோ டிசம்பர் மந்தில் எப்போவுமே பனி அதிகமாக இருக்கும்ல. ஸோ கவர்ட் வித் ஃப்ரோஸ்ட், ஃப்ரோஸ்டினா கவர்ட் வித் ஃப்ரோஸ்ட். ஸோ அப்படி இருந்தது. கிளைமேட் ரொம்ப சூப்பராக இருந்தது. I should like to be able to tell you that we began it, but the truth I am ashamed to say is that first began it. So first mean the first அப்படின்னா நம்ம யாரை சொல்வோம் அப்படின்னா ஜெர்மன் சோல்ஜர்ஸோட காமன் நேம் ஃபர்ஸ்ட். ஓகேவா. அவர் என்ன பண்ணார், ஸ்டார்ட் பண்ணிட்டார். இதை சொல்கிறதுக்கே எனக்கு ரொம்ப அஷேம்டாக இருந்தது. ஸோ ஃபஸ்ட் someone saw a white flag waving from the trenches opposite. ஸோ ஆப்போசிட் சைட், எங்களோட ட்ரென்ச்சஸோட ஆப்போசிட் சைடில் யாரோ ஒயிட் கலர் ஃப்ளாகை வேவ் பண்ணிட்டு வந்ததை சில பேர் பார்த்தாங்க. தென் they were calling out to us from across no man's land. ஸோ அவங்க நோ மேன்ஸ் லேண்டில் இருந்துக்கிட்டு எங்களை கூப்பிட்டாங்க. நோ மேன்ஸ் லேண்ட் அப்படின்னா an area between armies which no one controls. ஸோ வேறு யாரோட கண்ட்ரோல்லையும் இருக்காது அந்த ஏரியா. 2 armies அவங்க தான் ஆக்குப்பை பண்ணியிருப்பாங்க. அந்த பிளேஸ்க்கு பேர் தான் நோ மேன்ஸ் லேண்ட். ஓகேவா. ஸோ ஃபர்ஸ்ட் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஹாப்பி கிறிஸ்மஸ் டாமி. ஸோ டாமி மீன் ஹியர் டாமி அப்படின்னு நம்ம யாரை சொல்கிறோம் அப்படின்னா இங்கிலீஷ் சோல்ஜர்ஸை டாமி அப்படின்னு சொல்கிறோம். ஹாப்பி கிறிஸ்மஸ்ட்டு அங்கேருந்து கத்துனாங்க. when we had got over the surprise some of us shouted back. இங்கேருந்து சில பேர் என்ன பண்ணாங்க, சேம் டு யூ ஃபர்ஸ்ட் அப்படின்னு கத்த ஆரம்பித்தாங்க. சேம் டு யூ. I thought that would be that we all did, but then suddenly one of them was up there in a grey
grey coat and waving a white flag. ஸோ சடனாக ஒருத்தர் என்ன பண்ணார், கிரேட் கோட் போட்டவர் ஒயிட் ஃப்ளாகை வேவ் பண்ணிக்கிட்டு வந்தார். ஸோ அந்த ட்ரென்ச்சஸ்குள்ளேருந்து வெளில வந்தார். டோன்ட் ஷூட் லேட்ஸ், ஸோ எங்களை ஷூட் பண்ணிடாதீங்க அப்படின்ட்டு someone shouted and no one did. ஸோ யாருமே ஷூட் பண்ணலை. Then there was another first up on the parapet and another. ஸோ ஒவ்வொருத்தராக ஒன் பை ஒன்னாக ஒவ்வொருத்தராக வெளியில் எழுந்துக்கிறாங்க. Keep your heads down. I told the men it's a trick but it wasn't. ஸோ நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, எல்லாரும் உள்ள தலையை குனிஞ்சுக்கோங்க, இது வந்து ஒரு ட்ரிக்காக கூட இருக்கலாம், ஒயிட் கலர் ஃப்ளாகை வந்து வேவ் பண்ணிட்டு வந்து நம்மளை கொல்றதுக்கு ஷூட் பண்ணுறதுக்காக கூட இப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம் வந்து சொன்னார். ஸோ பட் இட் வாசன்ட், ஸோ அது நடக்கலை, அந்த மாதிரி நடக்கலை. ஒன் ஆஃப் த ஜெர்மன்ஸ் வாஸ் வேவிங் அ பாட்டில் above his head. It is Christmas Day, Tommy. We have snaps. ஸோ இன்னைக்கு வந்து கிறிஸ்மஸ் டே, நமக்கு என்னது. ஸோ ஒருத்தர் அங்கேருந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இட் இஸ் கிறிஸ்மஸ் டே டாமி, வி ஹாவ் ஸ்னாப்ஸ். ஸோ ஸ்னாப்ஸ் மீன்ஸ் அ ஜெர்மன் ட்ரிங்க் ஃப்ரம் கிரெயின்ஸ். ஸோ கிரெயின்ஸில் பண்ண ஒரு ஜெர்மன் ட்ரிங்க், ஓகேவா. ஸோ வி ஹாவ் ஸ்னாப்ஸ் பிகாஸ் டுடே இஸ் கிறிஸ்மஸ் டே. வி ஹாவ் சாசேஜ். ஸோ கேண்ட் மின்ஸ்ட் மீட், அது சாசேஜ்னு சொல்லுவாங்க. We meet you as, but this time there were dozens of them walking towards us across no man's land and not a ruffle between them. So dozens of, நிறைய பேர் வந்து வெளியில் நடந்து வந்தாங்க. ஸோ எங்கள் சோல்ஜர்ஸும் அவங்க சோல்ஜர்ஸும், ஆனால் கையில் 2 பேருக்கும் இடையில் எந்த துப்பாக்கியும் கிடையாது. லிட்டில் பிரைவேட் மோரிஸ் வாஸ் த ஃபர்ஸ்ட் அப். கம் ஆன் பாய்ஸ், வாட் ஆர் வி வெயிட்டிங் ஃபார். ஸோ அங்கே இருக்கிற ஒருத்தர் சொல்கிறாரு, கம் ஆன் பாய்ஸ், நாம் ஏன் இன்னும் வெயிட் பண்ணோம், நம்ம என்ன பண்ணலாம், கிறிஸ்மஸை என்ஜாய் பண்ணலாம். அண்ட் தென் தேர் வாஸ் நோ ஸ்டாப்பிங் தெம், இங்கே நம்மளை தடுக்கிறதுக்கு யாருமே கிடையாது. ஐ வாஸ் த ஆஃபீஸர், ஸோ நான் தான் ஆஃபீஸர். I should have stopped them there and then, I suppose, but the truth is that it never even occurred to me I should. ஸோ நான் வந்து தடுக்கணும், ஆனால் நான் யாரையும் தடுக்க போகிறது கிடையாது. All along their line and ours, I could see men walking slowly towards one another. Grey coats, khaki coats meeting in the middle. ஸோ grey coats, khaki coats 2 பேரும் அந்த நோமேன்ஸ் லேண்டில் மீட் பண்ணுறாங்க. அண்ட் ஐ வாஸ் ஒன் ஆஃப் தெம், ஸோ நானும் அதில் ஒருத்தன் தான் அப்படின்ட்டு ஜிம் மேக்பர்சன் சொல்லிட்டுருக்கார். ஐ வாஸ் பார்ட் ஆஃப் திஸ். இன் த மிடில் ஆஃப் த வார் வி வேர் மேக்கிங் பீஸ். ஸோ வார் நடந்துட்டுருக்கிறதுக்கு இடையில் நாங்கள் 2 சோல்ஜர்ஸும் பீஸை மேக் பண்ணிகிட்ருந்தோம். You cannot imagine, dearest Connie, my feelings as I looked into the eyes of the first officer who approached me hand outstretched. ஸோ அவர் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃபீஸர் வந்ததும் எனக்கு ரொம்ப பயமாக இருந்தது. ஸோ ஜெர்மன் சோல்ஜர் வந்ததும் எனக்கு ரொம்ப பயமாக இருந்தது. அந்த ஃபீலிங்கை நான் வந்து எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுனே தெரியல. ஸோ மை ஃபீலிங்ஸ் ஹஸ் லுக்ட் இன் டு த ஐஸ் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஆஃபீஸர் ஹூ அப்ரோச் மீ ஹேண்ட் அவுட் ஸ்ட்ரெச்சட். ஸோ அவர் வந்து கிட்ட வந்து கை கொடுக்கும்போது எனக்கு ரொம்ப பயமாக இருந்தது. அவர் வந்து கை கொடுத்துட்டு ஹேண்ட்ஸ் ஒல்ஃப் அப்படின்னு சொல்கிறாரு அவரோட நேம். He said, gripping my hand warmly and holding it. என்னோட gripப்பாக என்னோட கையை பிடிச்சிக்கிட்டு அழகாக வார்மாக கை கொடுத்தார். I am from Düsseldorf. ஸோ நான் எங்கேருந்து வரேன்,
Dusseldorf. I play the cello in the orchestra. Happy Christmas. ஸோ நான் இந்த ஆஃபீஸராக இல்லாமல் இருந்திருந்தா நான் என்ன பண்ணியிருந்திருப்பேன், ஆர்கெஸ்ட்ராவில் செல்லோ ப்ளே பண்ணிகிட்ருப்பேன் அப்படின்னு சொல்கிறார். கேப்டன் ஜிம் மேக்பர்சன், ஐ ரிப்ளைட். ஸோ இவர் வந்து தன்னோட பேரை சொல்கிறாரு, கேப்டன் ஜிம் மேக்பர்சன். And a happy Christmas to you too. I'm a school teacher from Dorset in the west of England. ஸோ நீங்கள் வந்து ஆர்கெஸ்ட்ராவில் செல்லோ ப்ளே பண்ணிட்டு இருப்பீங்க இல்லையா, நான் வந்து இங்கே ஆஃபீஸராக இல்லாமல் இருந்திருந்தா நான் ஒரு ஸ்கூல் டீச்சராக டோர்செட்டில் இருந்திருப்பேன், வெஸ்ட் ஆஃப் இங்கிலாண்டில் அப்படின்னு சொல்கிறார். டோர்செட், he smiled. I know this place. I know it very well. ஸோ அந்த ஆஃபீஸர் ஹேன்ஸ் வில்ஃப் ரிப்ளை பண்ணுறாரு என்னென்னா, இந்த பிளேஸ் எனக்கு தெரியுமே, டோர்செட் எனக்கு ரொம்ப நல்லா தெரியுமே அப்படின்னு சொல்கிறார். வி ஷேர்ட் மை ரம் ரேஷன் அண்ட் அஸ் எக்ஸலண்ட் சாசேஜ். ஸோ அவங்களோட ஃபுட்டை வந்து ரெண்டு பேரும் அலோயன்ஸ் ஆஃப் ஒயின், ரம் ரேஷன் அப்படின்னா ஒயின். ஸோ ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்க, எக்ஸ்சேஞ்ச் பண்ணி யூஸ் பண்ணிக்கிறாங்க. அண்ட் வி டாக்டு. கோனி, ஹவ் வி டாக்டு. ஸோ நாங்கள் பேசிக்கிட்டோம், எப்படி பேசிக்கிட்டோம். ஹீ ஸ்போக் ஆல்மோஸ்ட் பர்ஃபெக்ட் இங்கிலீஷ். ஸோ அவர் எப்படி பேசினார், பர்ஃபெக்ட் இங்கிலீஷில் பேசினார். பட் இட் டேர்ன்ட் அவுட் தட் he had never set foot in Dorset. ஸோ அவர் வந்து டோர்செட்டுக்கு ஒரு தடவை கூட வந்தது கிடையாது. நெவர் ஈவன் பீன் டு இங்கிலாண்ட். ஸோ ஒரு தடவை கூட அவர் இங்கிலாண்டுக்கு வந்ததே கிடையாது. அப்போ எப்படி அவருக்கு அந்த பிளேஸ் தெரியும்னு நினைக்கிறியா? He had learned all he knew of England from school and from reading books in English. ஸோ அவர் வந்து புக்ஸ் வந்து நிறைய படிப்பார், இங்கிலீஷ் புக்ஸ். ஸோ அதிலிருந்து அவர் டோர்செட் பற்றி தெரிஞ்சுக்கிட்டாரு. His favorite writer was Thomas Hardy. His favorite book, Far from the Madding Crowd. So Far from the Madding Crowd, that was one of the famous book. ஸோ அந்த புக்கு வந்து அவருக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொன்னார் என்கிட்ட. ஸோ Out there in no man's land we talked of Bathsheba and Gabriel Oak and Sergeant Roy and Dorset. ஸோ இதெல்லாமே பிளேஸ். இந்த பிளேஸை பற்றிலாம் நாங்கள் நோமேன்ஸ் லேண்டில் பேசிகிட்டு இருந்தோம். As I looked, he had a wife and one son born just 6 months ago. ஸோ அவருக்கு ஒரு ஒய்ஃப் இருக்காங்க, ஒரு குழந்தை இப்போ தான் பிறந்திருக்கான் பையன், அவனுக்கு 6 months ஆகுது. As I looked about me there was huddles of khaki and grey everywhere. ஸோ எல்லா பிளேஸ்லேயும் என்ன தெரிஞ்சுது எனக்கு, காக்கியும் கிரே கலர் ட்ரெஸ்ஸும் தான் தெரிஞ்சுது. ஆல் ஓவர் நோ மேன்ஸ் லேண்ட், ஸ்மோக்கிங், லாஃபிங், டாக்கிங், ட்ரிங்கிங், ஈட்டிங். ஸோ ஒரு சண்டையும் இல்லை, ஃபுல்லாக சிரிப்பு, பேச்சு, ட்ரிங்கிங், ஈட்டிங் இதெல்லாம் தான் இருந்தது. ஹேன்ஸ் உல்ஃப் அண்ட் ஐ ஷேர்ட் வாட் வாஸ் லெஃப்ட் ஆஃப் யுவர் வண்டர்ஃபுல் கிறிஸ்மஸ் கேக், கோனி. ஸோ நாங்கள் ரெண்டு பேரும் நீ அனுப்பின அந்த கிறிஸ்மஸ் கேக், வண்டர்ஃபுல் கிறிஸ்மஸ் கேக்கை ஷேர் பண்ணிக்கிட்டோம். He thought that marzipan was the best he had ever tasted. ஸோ marzipan அப்படின்னா கேக்கோட டைப், வெரைட்டி ஆஃப் டைப் கேக். ஸோ அந்த கேக் வந்து இவருக்கு மேக்பர்சனுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த கேக்கை வந்து ஹேன்ஸ் உல்ஃப் சாப்பிட்டுட்டு, நான் சாப்பிட்டதுலேயே இதுதான் ரொம்ப பெஸ்ட் கேக் அப்படின்னு சொன்னார். I agreed. We agreed about everything and he was my enemy. There never was a Christmas party like it, Connie. ஸோ அவர் வந்து எனிமி தான், என்னோட எனிமி தான். ஆனால் நாங்கள் கிறிஸ்மஸ் பார்ட்டி, இந்த மாதிரி ஒரு கிறிஸ்மஸ் பார்ட்டி எங்கேயுமே நடந்ததில்லை கோனி அப்படின்னு சொல்கிறார். Then someone, I don't know who, brought out a football. Great coats were dumped in piles to make goalposts. And the next thing we knew it was Tommy against Frost out in the middle of no man's land. Hans Wolf and I looked
on and cheered, clapping our hands and stamping our feet to keep out the cold as much as anything. ஸோ நாங்கள் 2 பேரும் என்ன பண்ணோம் அப்படின்னா So there was a moment when I noticed our breaths mingling in the air between us. He saw it too and smiled. Jim had person. He said after a while, I think this is how we should resolve this war. ஸோ நாங்கள் வந்து இந்த வாரை எப்படி ரீசால்வ் பண்ணுறது கன்க்ளூட் பண்ணுறது அப்படின்றதையும் பேசிக்கிட்டோம். A football match, no one dies in a football match. No children are orphaned. No wives become widows. ஸோ ஃபுட்பால் மேட்ச் வந்து ப்ளே பண்ணி யார் வின் பண்ணுறாங்க அவங்க தான் போரில் ஜெயித்தது அந்த மாதிரி சொல்லியிருந்தா ஃபுட்பால் மேட்ச்சில் யாரும் சாக போகிறது கிடையாது. எந்த சில்ட்ரனும் ஆர்ஃபன் அனாதையாக போகிறது கிடையாது. ஆர்ஃபனாக ஆக போகிறது கிடையாது. எந்த ஒய்ஃப்ஸும் விடோவாக ஆக போகிறது கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. ஐ வுட் ப்ரிஃபர் கிரிக்கெட் ஐ டோல்ட் ஹிம். நான் வந்து கிரிக்கெட்டை சொன்னேன், அவர் வந்து ஃபுட்பால் சொன்னார். தென் டாமிஸ் குட் பி ஷூர் ஆஃப் வின்னிங் ப்ராபப்ளி. We laughed at that and together we watched the game. ஸோ நாங்கள் வந்து வின் பண்ணிடுவோம். தென் டாமிஸ் குட் பி ஷூர் ஆஃப் வின்னிங் ப்ராபப்ளி. ஸோ கிரிக்கெட் வச்சிங்கன்னா நாங்கள் வின் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாங்க 2 பேரும். ஸோ சே டு சே